அனைத்து கட்சி சொந்தங்களுக்கும், மேடையில் வீட்டிற்கும் மூத்தவர்களுக்கும், சூரியனை கண்ட தாமரை போல் மலர்ந்திருக்கும் நடுவருக்கும். அல்வா கிண்டுறது போதும், மேட்ருக்கு வாப்பா. டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடைசி ஆசை, நீ சேர்த்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கணுமா? ஊடகங்கள் சார்பா நடத்தக்கூடிய விழாக்கள்ல, நிகழ்ச்சிகள்ல பேச முடியாம அங்க வரக்கூடிய நெறியாளர்களையோ இல்ல பேச்சாளர்களையோ தாக்குறதோ தமிழக வெற்றி கழகம் ஒருபொழுதும் ஏத்துக்காது. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அது போல நடக்கக்கூடிய ஈவெண்ட் எல்லாத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பா மிக வன்மையான கண்டனங்கள் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த டிபேட்ஸ்க்குலாம் தாவே கலந்து போக சொல்லுங்க. யாரையா 15 நாள் எந்த காரணமும் இல்லாம வராம இருக்காங்க. ஏண்டா வர்றேன் போறேன் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல, 1 மாசம் 2 மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க. நீங்க நியாயமா நடத்துறீங்க நம்பி தான் வந்திருக்கோம். நியாயமா அந்த டிபேட்ஸ்க்கு சொன்னேன் இல்ல, நியாயமா, ஏன்னா அந்த பேனர்ல எம்டிஏவே இருந்தது. ஆரம்பிக்கும் போது விவாதம் வேணாம், என்ன நடக்குது நீங்களே பாருங்க, என்ன நடத்தி இருக்காங்கன்னு பாருங்க. டேய் ஜான் இருந்துகிட்டு முழம் பேசுற, ரொம்ப தப்பு, புடிஞ்சிடு. திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் இந்த எலெக்ஷன்ல எல்லாருக்கும் இளைஞர்கள் மேல அக்கறை வந்துருச்சு. என்ன திடீர்னு இளைஞர்கள் மேல கரிசனம் அப்படின்னா மொத்த இளைஞர்களும் ஒரு சைடா சாஞ்சிட்டாங்க போல இருக்கு. யாரங்க சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்மறி ஆடுகளா அப்படின்னு சாஞ்சிட்டு போவாங்க. 5-6 யானைகள் ஒன்றாக சேர்ந்து என் மேல் படுத்தது போல இருந்தது. சற்று தாமதித்திருந்தால் என் சோழியை முடித்திருப்பார்கள். இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா, ஆஹா அனில் 65 போட்டுருவார் அண்ணன். அவர் பேசும்போது அனில் 65 அப்படின்னாரு. அந்த ஸ்பெஷலிஸ்ட் இன்னைக்கு லீவு, சாட்டை தலைமுறைன்னு இன்னைக்கு லீவு. அப்படி கத்துறா வெள்ள பசியா பழனிமலைக்கு போன காதல விழுக போகுது. இங்க பேசுறதா பழனிமலை கேட்க போகுது, அவன் காதல கேட்கும்யா கேட்கும். உங்க விஜய் உயிர் என்ன வரனா. அதனால நான் உங்களுக்கு அனில் 65 எல்லாம் போட மாட்டேன், கவலைப்படாதீங்க. இளைஞர்களை யாரு அரசியல் மயப்படுத்தாம போனது? அந்த குற்றச்சாட்டை தாவேக்கா மேல வைக்கிறீங்க. நியாயத்துக்கு நாங்க தான் உங்க எல்லாரும் மேலயும் வைக்கிறோம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. வழி நடத்த தலைவர்களை விட தத்துவம் ரொம்ப முக்கியம். சரியான தத்துவம் இருந்தா உங்க தலைமுறையில இருந்து உங்களுக்கான தலைவர்கள் வருவாங்க. தத்துவம் இல்லாத தலைவர்கள் எப்பயும் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. எங்க தளபதி கால் தூசி அவன வர மாட்டானுங்க. இளைஞர்கள் உங்க பக்கமா சாயறாங்கங்கறதெல்லாம் நீங்க சொன்னீங்க. ஆனா அப்படி சாயக்கூடிய இளைஞர்கள் பக்கம் நீங்க நிக்கிறீங்களா? உங்க வண்டியை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு, இன்னைக்கு அந்த தம்பி இறந்திருக்கிறாரு, அவரை போய் உங்க தலைவர் பார்த்தாரா, உங்க பொதுச் செயலாளர் பார்த்தாராங்கிற கேள்வி இருக்கு. நான் வெரி பிஸி, டெல்லி புரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். உண்மையிலே மக்களுக்கான அந்த உழைப்பு இருக்கணும். அதனால தான் நாம அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இவங்க கட்சி வந்து நம்மளுக்கு என்னங்க இது பண்ண போகுது? நம்ம உழைச்சா சாப்பிட போறோம். வித்து தான் பிள்ளைய காப்பாற்றணும்ல, இதுக்கு பிறகாச்சும் பிள்ளைய திருந்தணும்ல, அதுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்வோம். 41 பேர் செத்தவங்களே பார்க்காதீங்க, இங்க தான் வந்து பார்க்க போறோம். 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கா பொறுப்பேற்றிருக்கா? ஐயா, நாங்க அந்த உள்ளுக்குள்ள என்ன வேலை செய்யறோம், அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு உதவியா இருக்கும் தெரியாது. நீங்க இது எல்லாத்தையும் சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லு மாடு, சொல்லு மாடு 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 மாடு. நடந்தது ஒரு சதின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. அன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு நடக்க போறது ஒரு கூட்ட நெரிசல். மதியம் 3:30 மணிக்கு திமுக உடன்பெறுப்பு ஒருத்தர் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு ட்வீட் போட்டிருக்காரு. எப்படி? ஏன்னா அபிஷியலா ட்வீட் ஒன்னு போட்டிருந்தீங்க, அதுல டைம் என்ன போட்டிருந்தீங்க ஞாபகம் இருக்கா? கேட்டு வாங்கி கட்டிக்கிறீங்க. உங்க கட்சியில குழந்தைங்க சத்துணவு சாப்பிட்டு ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆயிருக்கு, அங்க போய் பார்த்தாருங்களா? நாம ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்க. நீங்க ஏன் 41 பேரை வந்துட்டு போய் பார்க்கல அப்படின்னு கேட்டா, ஸ்டாலின் போய் பார்த்தாரா, இவரு போய் பார்த்தாரா? டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? அனந்தஜித், இது விவாதமா கொண்டு போறதுக்கு நான் சொல்லல, ஒரே ஒரு விவாதம் பண்ணுவாங்க ஐயா. டேய் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசுங்க. நீங்க எல்லாத்தையும் ஒரு இரங்கல் செய்தி சார். ஐயா, நாங்க அது மாவட்ட கணக்குல செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க ஐயா. நீங்க நியூஸ் கேக்குறீங்க, நாங்க நியூஸ் பண்ண வரலங்க ஐயா. ஓகே, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. குழந்தைங்க படிக்க மாட்டீங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, வீட்ல இருக்க குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு, வெளியில போனா பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு, 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு, 7 வயசு பாட்டிக்கு பாதுகாப்பு, என்ன நாடு இது? இப்படி எல்லாத்தையும் கெடுத்து மாணவர்கள் இளைஞர்களுடைய தலையெழுத்தை நாசமாக்கி சூனியம் பண்ணி வச்சிட்டு 2.0 கேக்குறாருங்க. பாத்துறோம், ஒரு நிமிஷமா பேசினே நீ. அனந்தஜித் 2 சுற்று சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அட கொஞ்சம் சும்மாரியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 2026 வருகின்ற தேர்தலில் இளைஞர்களுடைய வாக்கு யாருக்கு?
யார் நீ ஷூட்டிங்ல ஷூ திருடுற மாதிரி? வாக்கு யாருக்கு என்பதை விட இன்றைய இளைஞர்களுடைய வாக்கு யாருக்கு இல்லை என்று கேட்டால் தெளிவாக அத்தனை பேரும் சொல்லுவார்கள், ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வாக்கு, இளைஞர்களுடைய வாக்கு 1% கூட போய் சேராது. அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஆனா ஏன் அதிமுக கூட்டணிக்கு அந்த இளைஞர்கள் வாக்களிப்பாங்க? வரேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். இளைஞர்களை பொறுத்தவரை அவர்களை இலவசங்களை கொடுத்தோ 2000 ரூபாயோ 5000 ரூபாய் காசை கொடுத்தோ ஏமாத்துவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்காது. கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. அவர்களுடைய சிந்தனை சிந்திப்பார்கள். ஏன் சொல்லாதீங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பாஜக வந்துரும். இன்னைக்கு நீங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க குடும்பம் நடுத்தருக்கு வந்துரும். பாஜக வருதோ இல்லையோ உங்க ஒருத்தருடைய குடும்பம் நடுத்தருக்கு வந்துரும். ஆடு நடையுதேன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சான். இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் ஒரு பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க மாட்டார்கள். அவர்களுடைய முழு ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் அமையும். தமிழ்நாடு அடிமைகளை தேர்ந்தெடுத்தால் தமிழ்நாடு அடிமைத்தனத்தை தேர்ந்தெடுப்பதாக மாறி போய்விடாதா? ஊரே ஜெயில் ஆயிடுமே. பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்து வந்ததுன்னா அது வருவதற்கு முன்னாலேயே பாமக வந்து குதிக்கணும், அதிமுக வந்து தடுக்கணும். சகாயம் பொண்டாட்டி மண்ணெண்ண கேன தூக்குறதுக்கு முன்னால மூக்கு வேர்த்துக்கிட்டு நீ எனக்கு போன் பண்ற? தருவக்குள்ள ஏரியால வண்டி நிக்கிறதுக்கு முன்னால மூச்சு முட்டிக்கிட்டு என்ன வேலை செய்ய விடாம நீ குறுக்க வந்து விழுகிற? ஏயா என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? இங்க நாங்க சில பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. தம்பி டிவிகேல இருந்து வந்திருக்கிறவருக்கு திருமணம் ஆகல. அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணும்னே. ஆமாடா. சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. யூத்னு படம் வந்திருக்கு. சின்ன பையன் தான் எடுத்திருக்கான். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட ஒரு புத்தி வராது. பழைய யூத் தெரியுமா? பழைய யூத் இல்லடா, பழைய டெலிபோன் பூத். ஆனா இப்ப படம் எடுத்தவர் உண்மையிலேயே யூத். ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு மோசமான விழா என்று சொல்லி நீ அதை ஜல்லிக்கட்டு விழாவை இல்லாமல் செய்தார்கள். நாம இன்னைக்கு யூத்னு சொல்றோம்ல, அவங்க எல்லாம் போராடி அதை பாதுகாத்தார்கள். அது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு சம்பந்தமான விஷயம் இல்ல. ஐயா நீ வாக்களி, எந்த கட்சிக்கும் வாக்காளனா மாதிரி வாக்களிக்காது. அரசியலை புரிஞ்சுக்கிட்டு வாக்களி. எந்த நடிகன் முன்னாலே நீ போக வேண்டாம். இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார். யோசிச்சு பாருங்க, 27 சீட்டு வாங்கிட்டு வர பாஜக முட்டை வாங்கிட்டு போகும். எங்க இளைஞர்கள் பதிலடி கொடுப்பாங்க. இங்க முருகன் தம்பி ரஹீம், கணேசன் மச்சான் அப்துல் அப்படி ஒற்றுமையா வந்துட்டு இருக்கோம். அதை உடக்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இளைஞர்கள் யார் பக்கம் இல்லங்கறத சொல்றேன். நாம் தமிழ் கட்சி பக்கம் இளைஞர்கள் இல்லங்க. டேய் என்னடா சொல்ற? கஞ்சா போதையில் இருக்கும் இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சி பக்கம் இல்லை. டேய் எதுவா இருந்தாலும் கேப் விட்டு சொல்றா. சினிமா மோகத்தில் போதையில் இருக்கும் இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சி பக்கம் இல்லை. அண்ணே உடனே தானே. மாறாக யார் நாம் தமிழ் கட்சி பக்கம் இருக்கிறார்கள்? நாம் தமிழ் கட்சி பக்கம் கொள்கை கொண்டவர்களாக, கோட்பாடு கொண்டவர்களாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறார்கள். கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு. இளைஞர்களை கட்டுக்கோப்பாக ஒரு ராணுவம் போல நடத்தி கொண்டிருக்கிறது நாம் தமிழ் கட்சி. அந்த இளைஞர்களின் வாக்கு நாம் தமிழரை நோக்கி மட்டுமே வரும், வேற யாரை நோக்கியும் போகாது. நீங்க பாப்பீங்க, இந்த முறை வெற்றியை பதிவு செய்யும், வெற்றியை மிகப்பெரிய அளவுல நாம் தமிழ் கட்சி பதிவு செய்யும். நீங்க களத்துல பாப்பீங்க. தாவேக்காவை விட அதிக வாக்குகளை நாம் தமிழர் வாங்கும். உறுதியா வாங்க. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடாவா? விஜய் அவர்கள் அவருடைய கூட்டத்துக்கு வரவங்களை பார்க்கும்போதே தெரியுது ஃபுல் யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில அவங்கள மாநாட்டிலையும் பார்க்கும்போது சரி, வேட்பாளர்களையும் சரி இளைஞர்களா இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு யங்ஸ்டர்ஸை இழுக்கிறதுக்கான கவர்றதுக்கான முகமா அதிமுக என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. முன்னாடி எங்க தலைவர்கள் நிற்கிற காரணத்தால் நீங்கள் உங்களுக்கு இளைஞர்கள் தெரியவில்லை. இளைஞரின் எண்ணிக்கை என்று நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியை விடவும் அதிகமான இளைஞர்களை வைத்திருக்கிற இயக்கமாக அதிமுக தான் இருக்கும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நானே நீட் தேர்வுக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு ஆசிரியன் தான். யார் நீ? என்ன சாதாரணமா? என்கிட்ட படிச்ச ஒரு மாணவி, அந்த மாணவியினுடைய தகப்பன் கையை பிடிச்சிட்டு எனக்கு நன்றி சொன்னார். நெறியாளரை பார்த்தே நான் அன்போடு கேட்கிறேன், அவங்க தானே வைவ் பண்றாங்க, அதனால இளைஞர்கள் அவங்க கூட தான் இருப்பாங்கன்னு கேக்குறீங்களே. கஞ்சா போட்டா நல்லா வைப்பா தான் இருக்கும். கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். மற்ற கட்சி எல்லாம் அவங்கவுங்க கட்சி தலைமையகத்திலிருந்து கிளம்பி போய் அடுத்த கட்சி தலைமையகத்துல பேசுறாங்க. நாம மட்டும் யாருமே கண்காணாத இடத்துல முகத்தை மறைச்சிட்டு போய் பேசுறோம். இது உண்மையா இல்லையா? இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஒரே நாள்ல பாமகவுக்கு எத்தனை சீட்டு, அமமுகவுக்கு எத்தனை சீட்டு எல்லாம் முடிஞ்சு. நீங்க எத்தனை நாள் பேசுனீங்க?
ஆமா, ஒரே நாள் தானே திறந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போவும் ஆபீஸ் பூட்டி தானே இருக்கு. அந்த ஆபீஸை திறந்து செயல்படுத்துங்க, அதிமுகவை செயல்படுத்தணும் நாங்க கேட்டோம். நாங்க அதுக்கு கூட போராடி உங்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்திருக்கிறோம். அதுக்காகவாது இந்த முறை அதிமுக ஆதரவாளர்கள் சரியான அணியை தேர்வு செய்ய வேண்டும். திரு அனந்த் அஜித், நிறைவு சுற்று, முதல் சுற்றிலே நிறைவு சுற்றுக்கும் சேர்த்து நேரத்தை எடுத்தீங்க, சீக்கிரம் முடிச்சிருங்க. அழுத்தம் நாங்க சிபிஐ ஆபீஸ்ல இருந்து சன்ரூஃப் ஓபன் பண்ணி அங்க இருக்கிற மக்களுக்கு கை காட்டிட்டே வராரு. அவரை பார்த்தா உங்களுக்கு பயந்தவர் மாதிரி தெரியுதா? காரை விட்டு வெளில வந்து மூச்சை காட்டிட்டாராம். அவ்வளவுதான் உங்களோட தைரியம் இல்லையா? பாசிச பாஜக என்று பேசியவர் கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு முறை கூட பாஜகவை விமர்சிக்கவே இல்லை. இன்னைக்கு தேதியில நாங்க பாஜகவெல்லாம் பேசவே மாட்டோங்க. ஏன்னா பாஜக எதிர்த்து பேசினாக்க அது பாஜகவுக்கு வலிச்சிருங்க, அதனால பேச மாட்டேன்னு சொல்றவரு பயப்படுறது இல்லையா? அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகரக்கட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். அன்னைக்கு திமுகவை எதிர்க்கிறதுக்கு கேப்டன் நிக்கும் போது கேப்டனை என்னென்ன வார்த்தைகள் திமுகவும் நாம் தமிழரும் இந்த ஊடகங்களும் பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து கேக்குறாங்க எங்க கேப்டன் ஐயோ தங்கத்தை மிஸ் பண்ணிட்டோமேன்னு. அதைத்தான் நாங்களும் சொல்றோம், வசைபாடி தங்கத்தை மிஸ் பண்ணிட்டீங்களே, இந்த வைரத்தையாவது காப்பாத்துங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. விஜயகாந்த் அவர்கள் மக்களோட எவ்வளவு கனெக்டடா இருந்தாரு. நீங்களோ ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் நீங்க எஸ்ஓபி முடிஞ்சு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு. எத்தனை தடவை விஜய் அவர்கள் களத்துக்கு வந்துட்டாரு? நான் தெளிவா சொல்றேங்கய்யா, இங்க ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? விஜயகாந்த் ஐயாவை எப்படி டீமீன் பண்ணமோ டிஃபேம் பண்ணமோ அப்படியே விஜய் சார பண்ணிடலாம் அட்டம் பண்ணீங்க. ஆனா மொத்த பேரும் விர்ச்சுவல் வாரியர்ஸா இந்த பக்கம் நின்னு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால வேற என்னென்ன பதில் சொல்லுமோ சொல்வீங்க. டேய் களிமண்ணு மண்டையா, அங்க பார். ப்ரோ நீங்க சொன்னது ஓகே ப்ரோ. எப்படி ப்ரோன்னு சொல்லிக்கிட்டே என்ன சொல்லுது? நீங்க சொன்னது ஓகே. அது என்ன ஒரு காலேஜ் தான் போல ஒரு பக்கம். இது ஓகே ப்ரோ. ஆனா கன்ஃபார்ம் நீங்க போட்டோ எடுக்க வச்சிருக்கீங்களா? நீங்க போட்டோ எடுத்து தான் என்கிட்ட வரீங்க அப்படின்னு. ஓகே 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 ப்ரோ, ப்ரோன்னு கூப்பிடாதீங்க. சரிங்க சரிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ள போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்க அது இங்க பூந்தமல்லியில ஒரு ரெசார்ட் நாங்க புக் பண்ணி வச்சிருந்தோம். டோட்டலாவே நாங்க மாத்தி மாத்தி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கே ஒரு வாய்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு பேண்ட் நேம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த நியூஸ் ஒரு வாரம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் நான் அவ்வளவுதான். கான்ஸ்டபிள் இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் எலெக்ஷன் 2026 23 ஏப்ரல் நடக்குது. அன்னைக்கு மக்கள் மனதை பாருங்க. மக்கள் கிட்ட வீட்டுக்கு வீடு விஜய், வீதிக்கு வீதி விஜய், ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் நிக்கும் போது அங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்படிதான் செய்யணும்ல ஐயா, நாங்க பாத்துக்கிறோம். ஐயா நாங்க பாத்துக்கிறோம். ஐயா போராட்டத்துக்கு ஸ்டாலின் ஐயா போக சொல்லுங்க ஐயா. அந்த போராட்டம் நடக்கிறதே அவங்க ஆட்சிக்கு எதிரா சார். அதுல இருக்கு சார் அவர் தானே போய் பேசணும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. போராட்டத்துல உங்களுடைய தரப்பு கருத்துக்களை சொல்லி இத பேசிட்டு நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சொல்ல கூடாது. இத கேட்டுட்டு என் டைம் அப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்தீங்க சொல்ல கூடாது. சொல்லுங்க. அலுவலர்ல விட்டு நான் அனில் ரோஸ்ட் பண்றவன் இல்ல, அதனால ஒரு கெபாபாவது இதுக்கு மேலே கைய வச்சா என்னடா பண்ணுவ? உலகேஸ்ல உள்ள போயிருவா. இவள அடியை வாங்கிட்டு உசுரோட நிக்காம பாடுறா. அத நினைச்சு பெருமைப்படுற. 90 சீட்டு டெபுட்டி சிஎம் அந்த அளவுக்கு நம்மள கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிடும்போது கூட போகல, நம்ம எந்த டீமும் கிடையாது. அத வந்துட்டு அவங்க சொல்லணும்ல, அதிகாரப்பூர்வமா அதை அவங்க சொல்லட்டும், நம்ம பேசுவோம். எதையுமே அதிகாரப்பூர்வமா சொல்றதுக்குண்டான தைரியம் அவர்களுக்கு இல்ல. இதுக்கு செருப்பாவே அடிச்சிருக்கலாம். கட்சி தொடங்கி விட்டார் விஜய். 2024 தேர்தல் நடக்கும் வரைக்கும் அவர் எந்த போராட்டங்களையும் கலந்து கொள்ளல அப்படின்னாரு. வன்மையா கண்டிக்கிறேன், வன்மையா. அது எப்படி நீங்க 2024 வரைக்கும் சொல்லலாம்? இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் வரலன்னு. மெத்த போதையில பல பேரை கொள்ளுறான் என்னம்மா தேவி ஜக்கம்மா, நாடு நாசமா போனதே திமுகவால. துஜே தேக்கா போ போய் தேக் சாவ கழுவு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.